உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், மனதில் தோன்றும் எண்ணங்கள டக்குன்னு தைரியமாக சொல்லக்கூடியதில் வல்லவர் திரு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். டெல்லி நீதிமன்றம் மல்யுத்த வீராங்கனைகள் கொடுத்த அந்த பாலியல் புகாரில் குற்றம் சாட்டப்பட்ட பிரிஷ்பூஷன் சரண் சிங் அவர்கள் இது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேப்ரிகேட்டட் திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை சுற்றி இது பின்னப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எத்தனை போராட்டம், எத்தனை வன்முறை இதற்காக? கிட்டத்தட்ட ஆட்சியின் மீது அவப்பெயர் வரும் அளவுக்கு இது ஒரு பெரிய போராட்டமாக டெல்லி முழுவதும் வெடித்தது. மல்யுத்த வீராங்கனைகள் எவ்வளவோ பேரு பதக்கம் வாங்கினவங்க எல்லாம் நடு ரோட்ல நின்னதை நம்ம பார்த்தோம். சோ இந்த நீதிமன்றம் கொடுத்த இந்த வார்த்தைகள் உண்மையா? இல்ல, நீங்க நீதிமன்ற தீர்ப்பை உண்மையான்னு சொல்ல முடியாது. அந்த விதத்துல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காது, மேல திரும்பி அப்பீல் பண்றது வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருவது என்பது இங்கே தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி மீது மட்டும் வருகிறது, அந்த சார்ந்தவர்கள் மீது மட்டும் வருகிறது. மற்ற ஊர்ல எல்லாம் நடந்தா கண்டுக்கிறது. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஆளுங்கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மேல வந்தது. இது வரைக்கும் ஒரு விசாரணை கூட இல்லை. அப்பெல்லாம் அவங்க யாரும் கேட்கறது இல்லை. அதே அவங்க ஆட்சி காலத்துல முன்னாடி 10 வருஷம் நிறைய பிரச்சனைகள் வந்த போதும் யாரும் போராடல. இப்போ சமீபமா மருத்துவ தேர்வு, அதுக்கு 2 மாநிலத்துல, இவங்க ஆள்ற மாநிலத்துல வந்ததுக்கு எதுவுமே கேட்கல. இப்ப ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக வெறும் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருப்பவர்கள் மட்டுமே பேசப்பட்டு 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 இங்க ஒரு பிம்பம் உருவாக்க முயற்சித்தாரு. அந்த பிம்பம் எப்படின்னா, இந்த பாஜக ஆளுகிற அவர்களுடைய சார்ந்த அவர்களோடு சும்மா ஒரு போய் பார்த்து வணக்கம் வைத்திருந்தாலும் கூட அவரை விட்டு வைப்பதில்லை. அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வழக்கை பொறுத்தவரை முதல் நாள்ல இருந்து அவர் சொல்லிட்டு வர்றாரு, நான் தவறு செய்யவில்லை அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் தான் சொல்லுவார், நான் தவறு செய்யவில்லை. அப்போ அதுதானே நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அவரே சொல்லும்போது நம்ம நான் தவறு செய்யவில்லை, என் மேல இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டாரு. அகைன் நீதிமன்றம் போகிறார். அங்கேயும் வழக்கில் அவர் பக்கமே நியாயம் என்று தீர்ப்பு வருது. அப்ப இது நம்ம எல்லாம் கரெக்டா தானே பார்க்கணும். இதுலயே நம்ம சரியா இருக்கா இல்லையாங்கணும். அவங்க தீர்ப்பு கொடுக்கும்போது பலதரப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்க. அப்ப அதெல்லாம் அடிப்படையாக வைத்து, ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து, வாதத்தை அடிப்படையாக வைத்து எல்லாவற்றையும் வைத்தான் கொடுப்பாங்க. அந்த விதத்துல இந்த நீதிமன்ற தீர்ப்பு சரியா வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்க நீதிமன்றம் தீர்ப்பு சரியாக வந்துவிட்டது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அப்போ இந்த மல்யுத்த வீராங்கனைகள் யாராவது ஒருவர் இருவர் அது குற்றம் சொன்னா அதை நீங்க கடந்து போயிடலாம். ஆனா தொடர்ச்சியா இவர் மேல வைக்கப்பட்ட அலிகேஷன் ஒருவராக தொடர்ந்தால் கூட அதற்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் ஆமா இவங்க சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு களத்துல அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்காக நின்னாங்க. அப்போ இது பொய்யா? இல்ல, பொய்ன்னு சொல்லல. சரி, எந்த விஷயமும் குற்றமும் நிரூபிக்கப்படணும் ஒண்ணு. அதாவது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட வேண்டும். சும்மா நான் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. சிலதெல்லாம் இருக்கு. டிஜிட்டல்லாம் இப்பதான் எடுக்கிறாங்க, முன்னாடி எடுக்க மாட்டாங்க. இது 2 வருஷம் தான், 3 வருஷம் தான். பட் நான் சொல்றது ஒரு காலத்துல டிஜிட்டல் எடுக்க மாட்டாங்க. அப்ப என்கிட்ட டிஜிட்டல் இருக்கு, எடுக்கலையே, அப்போ தப்பா ரைட்டா? சட்டம் அந்த அடிப்படையில் நமக்கு அது தப்பு, அதனால எடுக்கல, அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு வச்சு. இப்ப இன்னைக்கு இருக்கிறதுல எல்லாத்தையுமே ஆதாரங்களை எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர்கள், நான் திருப்பி சொல்லுவேன், ஒரு இடத்துல நடந்தா குற்றம் கண்டுக்கிறது இல்லை, இன்னொரு இடத்துல நடந்தா அவங்க மேல பழி போடணும். இவர்கள் மேல நீங்க யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு 30 பேர், 40 பேர், 50 பேர், 100 பேர் ஒருத்தர் மேல குற்றம் சாட்டுனா அத்தனை நாள் எங்க போயிருந்தாங்க? அத்தனை வருஷம் எங்க போயிருந்தாங்க? இவரு ரொம்ப வருஷமா பண்றாங்க அப்படின்னா போன ஆட்சி இருக்கும்போது பண்ணிருக்கலாமே. ஏன் அப்படி பண்ணல? இப்ப இவர் இந்த ஆட்சி வந்தப்பதான் இவர் பதவி கொடுத்தாங்க. உடனடியா வந்த உடனே எல்லார் மேலேயும் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா, நீங்க அதை எடுத்துக்காட்ட எவ்வளவோ வழி இருக்கிறது, எவ்வளவோ வழிகள் இருக்கிறது ஆதாரப்பூர்வமாக நிரூபிப்பதற்கு. சும்மா வெற்று கோஷங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இது இது பண்ண முடியாது. ஏன்னா நான் சொல்றேன், ஒரு வழக்கில் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அவரை ஏன் பதவி நீக்கம் செய்யவில்லை என்று கேட்டார். அதனால்தான் நான் முதல்ல என்னோட கருத்துல கோடிட்டு காட்டியதே அதைத்தான். வழக்குல ஏன் அவரை இந்த மாதிரி சொல்றாங்களே, தப்பு நடந்திருக்குன்னு வழக்கு போட சொல்றாங்களே அப்படின்னா, அன்றைக்கு இருந்த பிரதமர் சொன்ன வார்த்தை,
அவர் தான் சொல்லிவிட்டாரே தவறு நடக்கவில்லை என்று. அப்புறம் என்னாச்சு அதுல? எதுக்கு வழக்கு போடணும் அப்படின்னு. யாரு? குற்றம் சாட்டப்பட்டவர் சொன்னாராம். தப்பு நடக்கலன்னு. அவர் தான் சொல்லிட்டாரு தப்பு நடக்கலன்னு அப்படின்னு சொன்னார். இந்த பெருமைக்குரியவர் முன்னாள் பிரதம மந்திரி. அவருடைய அமைச்சர் இருந்த ஆர்.எஸ். அப்போ ஒரு குற்றம் என்பது இங்கே நிரூபிக்கப்பட வேண்டும். இவர் தப்பு செய்யல. நான் அந்த நேரத்துல அப்படி இல்ல. இங்கதான் இருக்கேன். எல்லாத்தையும் குடுக்குறாரு இவர் சைடுல. குற்றம் சாட்டுறவங்க சைடுல ஒரு பெரிய அளவுல ஆதாரம் எதுவும் குடுத்தா மாரி நமக்கு செய்திகள் இல்லை. நீதிமன்றம் அந்த இதுலயும் இல்ல. அப்போ எத வச்சு சும்மா ஒரு நான் சொல்றேன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இவர் பேர்ல பழி சொல்லக்கூடாது. ஆதாரங்கள் வலுவா இருக்கணும். வக்கீலின் வாதங்கள், அந்த திறமையான வாதங்கள் 2 பக்கமும் நெறைய இருக்கிறது. அப்ப அதெல்லாம் மீறி தானே இது குடுக்க முடியும். அப்போ இன்றைக்கு நீதிமன்றம் பார்த்துள்ள பார்வை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள், அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த பேப்பர்ஸ் அதெல்லாம் வச்சு குடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அது இதன் அடிப்படையில் கொடுத்திருக்கிறது என்பதால், அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாரு. இங்கு இருக்கும் சபாநாயகர் நமது இந்தியன் தமிழக அரசோட சபாநாயகர் வந்து பிரதிநிதியா இல்லைன்னா ஒரு மதத்தின் பிரதிநிதியான்னு கேக்குறாரு. ஒரு மாநிலத்தை குறிக்கும் ஒரு பிரதிநிதியாக இருக்காரா, சட்டத்தை நம்ம தமிழக அரசின் பிரதிநிதியாக செயல்படுறாரா, இல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பிரதிநிதியாக இருக்காரா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேள்வி எப்ப வச்சாரு? அவர் வந்து தொடர்ந்து நிறைய பாக்குறோம் சட்டப்பேரவையில என்ன மாதிரியான வழக்கங்கள் அவர் கடைபிடிக்கிறாருங்கிறத பார்க்கும்போது அவர் அந்த கேள்வி அதுக்குதான் கேட்டேன். அவரு பதவியேற்ற நாளிலேயே எப்படி பதவியேற்றார், என்ன சொன்னார், ஏது முதலில் அங்கே பேசியது என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு இப்ப திடீர்னு கேட்டா, இல்ல 10 நாள் முன்னாடி கேட்டா, அவர் வர அன்னைக்கே கிளியரியா சொல்லிட்டாரு. நான் இப்படிதான் இருப்பேன்ட்டு. அப்புறம் அதுக்கு மேல அவங்கள்ட்ட என்ன கேட்பீங்க? சரி, இது ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு மதத்தை தன்னுடைய மதத்தை பெருமையாக பேசுவதோ, சொல்லுவதோ, அதில் உள்ளதை சொல்லுவதோ, ஒரு விதமான பக்தி, எனக்கு ஈடுபாடு என்ன வேணா சொல்லலாம். இதுல எங்க சிக்கல் வருதுன்னா, நீங்க உங்களை தவிர அடுத்த மார்க்கத்தை தவறு என்று கேலி செய்து கிண்டல் செய்யும் பொழுதுதான் பிரச்சனை. இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி செய்யல. வேற மதத்தை கிண்டல் பண்ணி பேசல. சபாநாயகர் பேசல, முதல்வர் பேசல, யாரும் பேசல. ஒண்ணு. 2வது, சென்ற ஆட்சியில உதயநிதி மேடையிலேயே ஏறி அவ்வளவு பேசும்போது, அன்னைக்கெல்லாம் தமிழ்நாடு வழக்கு போட்டு அவரை உள்ள தள்ளி இருக்கணும். ஒண்ணுமே பண்ணலையே. இவங்க இப்ப விசாரணைக்கு நீதிமன்றம் கூட்டு போனாங்க இல்லையா? குறைஞ்சபட்சம் அதை கூட பண்ணலையே. அப்போ இப்ப கேட்கறாங்க கேள்வி, அன்னைக்கெல்லாம் கேட்கல. பட் ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய மதம் அவருக்கு. ஆனால் அடுத்த மதத்தை கேலி செய்து புண்படுத்தாத வரை அவர் இருக்கலாம். அதுல பிரச்சனையே இல்லையா? அவரோடதையும் அவர் கொண்டாடுகிறார். இப்போ நான் இது பல பேருக்கு தவறா கூட படலாம். பல பேருக்கு தவறாக இருக்கலாம். ஆனால் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். நம்முடைய பிரதமர் அவர்கள் எங்கே சென்றாலும் நாம் எல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அதை ஒண்ணு இவங்க அவர் 12 மதத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லை. அவர் மற்றதை கிண்டல் செய்தாலோ கேலி செய்தாலோ அப்போது அது தவறாகும், இல்லைன்னா அது தவறாகும். அப்போ அது வரைக்கும் இங்கே திரு விஜய் அவர்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பேசல. எந்த ஒரு மதத்தையும் கிண்டல் செய்து கேலி செய்து பேசல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா உதயநிதி சட்டமன்றத்துல இது ஒழிக்கணும் அப்படின்னு பேசின போது அடுத்த நாள் தன்னுடைய ஜோதிடர் ஒருத்தரை அரசு பதவி கொடுத்து வச்சாரு. அதுக்கப்புறம் தான் நீக்கினாரு. அது கூட்டணி கட்சிகளோடது. ஆனா நீ உனத்தை ஒழிக்கணும்னு சொல்லும் போது நான் வெப்பம் பாருன்னு வச்சாருல. சோ அது நீங்க நல்ல விதமாவே பார்க்கலாம். தவறு கிடையாது. அவர் யாரையும் கிண்டல் பண்ணல, தன்னுடைய நம்பிக்கையை சொல்லுகிறார் அப்படின்னு. இதுல இன்னொன்னு, அவரே பாத்தீங்கன்னாக்க கையில ஒரு கயிறு கட்டியிருக்காரு, நெத்தில ஒரு புட்டு வச்சிருக்காரு. அவரே ஒரு சர்வமத இதுவாதான் வர்றாரு. முதல்வரே அப்படிதான் இருக்காரு. எல்லாத்தையும் கலந்த மாதிரி இருக்காரு. சோ இந்த விமர்சனங்கள் தவிர்க்கப்பட்டு மற்றதை கொஞ்சம் ஆரோக்கியமா பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. சார், இன்றைக்கு சட்டப்பேரவையில கொங்கு மண்டலத்தை சேர்ந்த 2 தலைவர்களுக்கு இடையே மிகப்பெரிய வார்த்தை போர் வெடித்திருக்குங்கிறது நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தனிப்பட்ட பகையை பொதுவாகவே சட்டசபையில் அவங்கவுங்க நிறைவேற்றிக் கொள்கிறார்களா? கண்டிப்பா அதேதான். இது வரைக்கும் நேருக்கு நேர் பார்க்கல, வெளியில வந்தப்போ இன்னைக்கு பாக்குறாங்க, பேசிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க.
இங்க இந்த சட்டம் நான் சொல்றது இன்னைக்குங்கிறது இந்த சட்டமன்றத்துக்குள்ள வந்தப்புறம் பார்த்துக்கிறாங்க. வெளியில போனதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை இல்ல. இங்க வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, இவர் அடுத்து அவர கவுக்க பார்க்கிறதும், அவர் இவர கவுக்க பார்க்கிறதும் பேசுறாங்க. ஆனா, அடிப்படையில் 2 பேர் பேசுறதுமே வேளாண் துறை பேசுறாங்கன்னா, இவருக்கும் வேளாண் தெரியும். அவருக்கும் வேளாண் தெரியும். இப்ப தெரியாம இப்போ திமுக மாரி பாயிண்ட் இல்லாம சும்மா பேசுறது இல்ல. 2 பேருமே நீ இத பண்ணியா? நான் அத பண்ணல. நீ இத பண்ணலன்னு சொல்லும்போது, யாருமே எதுவும் பண்ணலங்கிறது தெரிஞ்சு போச்சு 1. இன்னும் இவ்வளவு பண்ண வேண்டியிருக்குங்கிறது தெரியுது 1. இவங்க 2 பேரும் எத்தன நாள் ஆனாலும் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு 1. திமுகவோடு கூட சமரசமா போவதற்கு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா, தன்னோட முன்னாள் கட்சிக்காரர் கூட சமரசமா போக அவர் தயாரா இல்ல. அப்படிங்கிறத தெளிவா காட்டுறாரு. ஏன்னா, அவரு தேர்தல் முடிஞ்ச பின்னாடி ஒண்ணா சேர்ந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பேசினாங்க. அவங்கள்ட்டயே ராசியா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இவர்கிட்ட சோ அதுவும் சொல்றேன். இந்த நயனார் அவர்கள் சொன்னது மாரி தான். இதெல்லாம் விட்டு நல்ல போக்குல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வேணும் ஏதுன்னு சொல்லி செஞ்சு, இங்க பிரச்சனை நெறைய இருக்கு நம்ம ஊர்ல. அத தீர்க்கறதுக்கு யாரும் பேசுற மாரி இல்ல. முதல்வரே கூட அ அப்பாவ காணோம்னாரு. அப்புறம் போன வாரம் பார்த்தா ஒருத்தர் வந்து எதுக்கு பணம் வாங்கினேன்னா, உங்க மாமனார கேளுங்கிறாரு. இவரு உடனே உங்க அப்பாவ கேளுங்கிறாரு. இது எல்லாமே கொஞ்சம் ஆரோக்கியமற்ற அரசியலா இருக்கு. கொஞ்சம் நல்ல விதமா பண்ணா எல்லாமே சிறப்பா இருக்கும். இதுல ஒரு வேடிக்கையான விஷயம். சென்ற வாரம் இவர் வந்து காசு எதுக்கு வாங்குனாரு அப்படின்னு கேட்டோனே, உங்க மாமனார கேளு, அப்பாவ கேளு 2 பேரும் சொன்னாங்க இல்லையா? ஆனா இதற்கெல்லாம் மூல காரணமாக அந்த நிறுவனத்தின் உரிமையாளரில் ஒருவராக இருக்கக்கூடிய மார்ட்டின் அவர்கள் மனைவி அங்க தான் இருந்தாங்க. 2 பேரும் அவங்கள நோக்கியே கேள்வி கேட்டிருக்கலாம். சம்மந்தமே இல்லாம 2 பேரும் ஆமா அப்பாவ காணோம், மாமாவ காணோம்னு அடிச்சுக்கிறாங்க. மெயினே அங்க தான் இருக்கிறாங்க. அந்த அம்மாவ கூப்பிட்டு கேட்டாலே சொல்லிடுவாங்க. அதுவே இல்ல. இவங்களுக்குள்ள நீங்க சொன்ன மாரி அந்த வார்த்தை போர், அடிச்சுக்கிறது, சண்டை போடுறதுன்னு போறாங்க ஒழிய, ஒரு கண்ணியமா, ஒரு தெளிவா பேசணுங்கிறது இல்ல. இன்னொன்னு பாயிண்ட்டே இல்ல. வந்த உடனே அடிச்சு விடுறது, திரும்பி அடுத்துக்கு விடுறது. இன்னைக்கு பாருங்க ஒருத்தரு மறந்துட்டாரு. என்னன்னு துறைங்கிறதே மறந்துட்டாரு. இது சாமி துறைங்கிறாரு. சாமி துறைன்றாரு. அறநிலைத்துறைன்னு சொல்ல வரல. அது சாமி துறைன்றாரு. இப்படி இருந்தா சாமித்துறை நம்ம என்ன செய்றது? சொன்னாரு. அதான் அப்படி சொன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? பாருங்க, பாயிண்ட் இல்ல. சொல்றதுக்கு மறந்தாச்சு. என்ன பண்றது? சரி ஏதோ வந்தோம் பேசிட்டு போயிடுவோம். அப்படின்னு போனா நம்ம என்ன செய்றது? ஸோ அதெல்லாம் ஆரோக்கியமற்ற செயல். அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இவர் வந்து இன்னைக்கு விவசாயின்னா யாரு தெரியுமா? கரும்பு காட்டுல கான்கிரீட் ரோடு போட்டவர் வேணான்ட்டு வந்தாருன்னு இவர் சொல்றாரு. ஸோ இது எல்லாமே இந்த வார்த்தை இதெல்லாம் இங்க இல்லாம, எல்லாம் ஒண்ணா இருந்து ஆக்கப்பூர்வமா செஞ்சாங்க. ஏன்னா 10,00,000 கோடி இருந்தது. இப்போ 1,4,00,000 கோடி வாங்குறாங்க. 1,4,00,000 கோடி வாங்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட 12,00,000 கோடிக்கு வந்து போச்சுன்னா, அடுத்த 5 ஆண்டுகள்ல என்ன ஆகும்? அத பத்தி யாரும் தொழில்துறை வரலன்னு விவாதிக்கல. எந்துல ஸ்டிக்கர் ஒட்டுறேன்னு இவங்க சொல்றாங்க. அப்புறம் நீ வந்து என்னோடத நீ பேர மாத்திட்டேன்னு சொல்றாங்க. இதுதான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஆரோக்கியமா வந்தால் அது நன்றாக இருக்கும். நயினார் அவர்கள் விமர்சனத்தின் அடிப்படையில் சொல்றேன். எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்தும். கொஞ்சம் விமர்சனத்தை பார்த்து பொறுமையாக வைத்தால் நல்லாருக்கும். சார், அதாவது தமிழகத்துல மட்டும் ஏன் தொகுதி வரையறை குறித்து, மறுசீரமைப்பு குறித்து இந்த இரட்டை நாடகம் காங்கிரஸ் போடுது? அப்படின்னா, அ மற்ற 4 மாநிலங்கள் ஆளுது இல்லையா? கர்நாடகா, ஆந்திரா அந்த மாநிலங்கள்ல, தெலுங்கானா, அ கேரளால. அந்த இடத்துலலாம் ஏன் இந்த மாரியான ஒரு எம்பிக்கள் கூட்டம் நடத்தல? தமிழகத்துல மட்டும் ஏன் இந்த இரட்டை வேடம் காங்கிரஸுக்குன்னு சொல்லிட்டு திமுகவின் எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் காங்கிரஸை நோக்கி தன்னுடைய கேள்வியை எழுப்பியிருக்காரு. கூடுதலாக அதாவது இந்த தொகுதி மறுவரையை ஆதரித்த ரேவந்த் ரெட்டியை கேள்வி கேட்க துணியுமா காங்கிரஸ்ன்னு கேட்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இரட்டை நிலைப்பாடு இல்ல காங்கிரஸ் குறித்தானதா? கண்டிப்பா. அவங்க எப்பவுமே முதல்ல இருந்து ஊருக்கு ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. ம். வங்காளத்துக்கு போனா, மேற்கு வங்கம் போனா அங்க ஒரு கூட்டணி. கேரளம் வந்தா ஒரு கூட்டணி. தமிழகம் வந்தா ஒரு கூட்டணி. எதிர் எங்கெங்க போனோமோ பண்ணுவாங்க. திடீர்னு சேருவாங்க, திடீர்னு வருவாங்க. ஸோ, இது அவங்களுக்கு நாடகம் கைவந்த கலை. சரி, இதுலயும் இன்னொன்னு பாருங்க. இதுக்கு மட்டுமா பண்றாங்க? நவோதயா பள்ளிகள் வரக்கூடாதுன்னு பண்றாங்க. அங்க வரலாம். பக்கத்து மாநிலத்துலாம் வந்துருச்சு. இங்க மட்டும் தான் வரல. ஏன்னா உள்ள நுழைய விட மாட்டேன்றாங்க. அவங்க ஆள்ற மாநிலங்கள்ல இப்போ கேரளா, மேற்கு வங்கம் எல்லாமே ஆ நம்ம 2 மொழி இல்ல 3 மொழி எல்லாம் கத்துக்குறாங்க. இங்க மட்டும் ஏன் நாடகம்? அப்போ திமுகவும் நாடகம் போடுது. அந்த நாடகத்துல நடிச்சு பயிற்சி எடுத்த அவங்களும் போடுறாங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் ஒரே என்ன கூத்துப்பட்றையில் வந்தவர்கள் தானே. இது ஒண்ணும் புதுசு கிடையாது இவங்களுக்கு. இங்க ஒண்ணு நடிக்கிறதும், அங்க ஒண்ணு நடிக்கிறது. நீங்க நல்லா பார்க்கணும். உள்ளுக்குள்ள போயி ஆ
அப்பாவை தர்ற புள்ள அப்படின்னு கமெண்ட் பண்றாரு முதல்வர். இவர் உடனே கோச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து என்ன சொன்னாரு? நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்துக்காக சண்டை போட்டு வெளில வந்தோம். இவங்க எப்பவுமே இந்த பொய் சொல்றதுல ரெட்டை வேஷம் போடுறதுல இவங்க 2 குரூப்புமே பெருசு. அதனால இவங்களுடைய அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறதெல்லாம் வேணவே வேண்டாம். இவங்களும் பெரிய பிராடு, அவங்களும் பெரிய. அப்போ தயாநிதி பேசுறாருன்னா, தயாநிதி எந்த அடிப்படையில பேசுறாரு? மந்திரியா இருந்தபோது அவர் பண்ண ஊழலுக்கெல்லாம் சப்போர்ட்டா இருந்தாங்கல்ல. அன்னைக்கெல்லாம் கேட்க வேண்டியது ஏன் இப்படி ரெட்டை நிலைப்பாடு பண்றீங்க? என் மேல ஆக்ஷன் எடுங்க வாங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே? கேட்கலையே. பேசாம தானே இருந்தாரு. இவரே இவரே 2009 காலகட்டம்னு நினைக்கிறேன். இவரை பத்தி ஏதோ பத்திரிகையில கொஞ்சம் இவர் மதிப்பு குறைவானதுன்னு எழுதினதுக்காக ஈவே ராமசாமி சிலையை உடைச்சாங்க. ஏன் உடைச்சீங்க? எதுக்கு அந்த நாடகம்? அங்க எதுக்கு போய் உடைச்சீங்க? அப்ப நீங்க வந்து பதவி ஏற்கும்போது வாழ்க பெரியாருன்றீங்க. உங்களுக்கு பதவி போறாமலே இருந்தா சிலையை உடைக்கிறீங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரே ட்ராமா தானே. எல்லா கட்சியும் பண்ற ட்ராமா. அதே நீங்களும் பண்றீங்க. சோ இவர்களுக்கு தார்மீக அ அந்த அடிப்படை உரிமை இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களே கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா கேட்கலாம். ஆனா இவங்க சொல்றதுனால அது எப்படி இருக்கு? தேர்தல்ல வென்றால் இபிஎஸ் காரணம், அதை தோற்றால் மாவட்ட செயலாளர்கள் காரணமா? இது என்ன புது கதையா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி அவர்களை நோக்கி. இந்த அதிமுகல இருக்காங்க ஆனா இல்ல அப்படிங்கிற ரீதியில இருக்கும் 2, 3 பேர். சி.வி. சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா எஸ்.பி. வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா இவர்கள் ஆதரவாளராக இருக்கட்டும். சோ இந்த கேள்வி கணைகளை எப்படி சார் பாக்குறீங்க? ஆக்சுவலா இது வந்து அ தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டத்துல இருக்கிறாங்க. முதல்ல. அதுலேருந்து வெளில வரணும். தோல்வியிலேருந்து வரணும்னா. அதை எப்படி தன் மேல பழி விழாம பார்க்கணும் அப்படிங்கிறத ஒருத்தர் எண்றாங்க. தப்பிக்கிறதுக்கு. இப்ப இவரு சி.வி. சண்முகம் சொல்றதே வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்புனா அவரு ஒரு பொறுப்பாளியாயிடுவார். தோத்து போடுவார். ஸோ யார் மேலயும் அந்த பாரம் வேண்டாம். நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவர்ட்ட குடுக்குறாரு. அவரு என்ன சொல்றாரு? நீங்க தானே உழைச்சு இங்க வேலை செஞ்சேன். கரெக்ட்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. நீங்க தானே மேல இடத்துல போய் பேசி கூட்டணி கொண்டு வந்தீங்க. நீங்க தான் பொறுப்புன்னு இவங்க. ஸோ இது தோல்வியில ஒரு தோல்வி அடைஞ்ச விரக்தியில இந்த கட்சி என்ன பண்ண போறாங்கன்னே தெரியாம அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தோத்தா இவருன்னு இல்ல. மொத்தத்துக்கும் கட்சி தான் பொறுப்பு. எது நடந்தாலும் கட்சி தான் பொறுப்பு. இவர்கள் ஒன்றும் கருணாநிதி ஜெயலலிதா இல்லை. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. யாருன்னே தெரியாத ஊர்ல நான் ஜெயலலிதா அம்மா வந்தாக்கா ஓட்டு போடுவேன். அவங்க கட்சிக்காரங்க. அவங்க கருணாநிதி வந்தா ஓட்டு போடுவேன் அவருக்காக. அப்படிங்கன்னா நீங்க எப்படி வந்து வென்றால் இவர்கள், தோற்றால் இவர்கள் சொல்ல முடியும்? இது வந்து கருணாநிதியோட தான். நான் வென்றால் வந்து அண்ணா வழி, தோற்றால் பெரியார் வழிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கு இவர் சொல்றது. அது தவறு. அப்படி இல்ல. தோற்றாலும் வென்றாலும் கட்சியின் பெயரை கொண்டுதான் போய் பிரச்சாரம் செய்ய முடியும். அந்த சின்னத்தை தான் பிரச்சாரம் செய்ய முடியும். அப்போ தோத்து போனது கட்சி, கட்சியோட சின்னம். அந்த சின்னத்தை பரப்புன மாவட்ட செயலாளர், இவரை மாவட்ட செயலாளரா வச்சு தேர்தல்ல பொறுப்பு குடுத்த கழக தலைவர், எல்லாருமே இதுல பாதி இதுல என்ன சொல்றது குற்றவாளிகள் தான். இவர் ஒருத்தரை மட்டும் நீங்க தான் பொறுப்புலாம் சொல்ல முடியாது. எல்லாரும் பொறுப்பு. வட்டம், மாவட்டம், அந்த உள்ளூர் தெருவுல இருந்து மேல இருக்கிற வரைக்கும் இதற்கு பொறுப்பு. யாரையும் தனிப்பட்ட முறையில இது மேல அந்த பழிய சுமத்தக்கூடாது. சார் உதயநிதி எப்பவுமே பதில் பேசுவாரு. ஆனா அமைதியா இன்றைக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை ரொம்ப பேசி சொன்னா ஏதாவது பல்பு குத்துறாங்க அப்படின்ட்டு அவர் உஷாராயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் எது சொன்னாலும் கவுண்டர் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்காங்க. எல்லாரும் யாரோ ஒருத்தர் கவுண்டர் குத்துறாங்க. அந்த அளவுக்கு தயாராயிட்டாங்க டிவிக்கேல. அவங்க ஆட்சி நடத்துறதுக்கு தயாரானாங்களோ, மந்திரி பதவிக்கு பயிற்சி எடுத்தாங்களோ அதெல்லாம் கிடையாது. எப்படி இந்த ஒரு ஆள கவுண்டர் பண்ண அப்படின்னு லெவல்ல சூப்பரா பண்றாங்க. எல்லாரும் அதாவது இவர் ஒரு துறை கேட்டால் அந்த துறை சார்ந்த ஒரு விளக்கத்தை ஒருத்தர் கொடுக்குறார். பெரிய விஷயம். கத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சோசியல்ல. கவர்னன்ஸ்ல கத்துக்கல. பட் மீடியாஸ்ல அவங்க கத்துக்கிறாங்க. எப்படின்னா, அடுத்து நம்ம ஒரு பேச்சாளரா போணும். பேச்சாளரா போய் அடுத்து நம்ம உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிற அளவு அவங்க பண்றாங்க. ஸோ அதனால இவரு பேசாம இருக்கிறதுங்கிறது வந்து பேசினா நம்மள கிண்டல் பண்ணுவாங்க, தோத்து போயிடுவோன்ற பயமா இருக்கும். பேச்சுல வந்து தோத்து போயிடுவோம், பதில் சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால கூட இந்த முடிவை எடுத்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரியே எப்போ இருந்தாங்கன்னா, கட்சி நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும், நாட்டு மக்களும் நல்லா இருப்பான். இவர் பேசாமயே இருந்தா.
சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நிறைய விஷயங்கள எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா நீதிமன்றம் தரும் தீர்ப்புகள் என்பது நன்கு ஆராயப்பட்டு, நிதானமாக ஒரு தடவைக்கு 2 தடவை சரிபார்க்கப்பட்டு, சாட்சியங்கள் போதிய சாட்சியங்கள் இல்லாததால், அது யார் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவர்களுக்கு சாதகமாக இருக்கலாம். இல்லைன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் என சாட்சியங்களின் மூலம் நிரூபணமானால், அவருக்கு குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுக்கலாம். இதுதான் நீதித்துறை செய்து வருகிறது. அதேதான் பிரிஜ் பூஷன் வழக்கிலும் அவர்கள் மேற்கொண்டுள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வீதிக்கு இறங்கினால் மட்டும் போராட்டம் கிடையாது. இங்க எல்லாவற்றையுமே நிரூபிக்க வேண்டிய அவசியத்துல இருக்கோம். நீதித்துறை என்பது சாட்சியங்களின் அடிப்படையிலேயே தான் தன்னுடைய நீதியை வழங்குகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இன்றைய சபாநாயகரை மட்டும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேள்வி கேட்கல. அவர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அவர் என்னென்ன பண்ணிருக்காருங்கிறத நம்ம தான் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கணும். அதற்கான கேள்வியாக இன்று முன்வைத்திருக்கிறார். ஆனா இன்று நயினார் நாகேந்திரன் வைத்த கேள்வி கூட தப்பு. ஏனென்றால் இந்த கேள்வியை அவர் என்று இதை தொடங்கினாரோ அன்றே வைத்திருந்தாரேயானால் இன்றைக்கு இவர் கேட்டிருப்பது வித்தியாசமாக தெரிந்திருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எஸ் எல்லோருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு வெறுப்பு இருக்கிறது. அதை தாண்டி சட்டப்பேரவைக்குள் சொல்லும் போது ரொம்ப அதிகபட்ச மாண்பாக மக்களின் அக்கறையுடன் கேள்விகளை முன்வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை தாண்டி தங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தனித்துக் கொள்வதற்காக ஒரு இடமாக சட்டப்பேரவையை பார்க்கும்போது மனது சற்று வருத்தப்படத்தான் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் பேசினா நிறைய பேசிடுறாருன்னு சொல்றீங்க, இல்லைன்னா பேசினா கவுண்டர் கொடுக்குறீங்க. அதிகபட்சமா அதையும் தாண்டி அவர் பேசினா எங்க யாரையும் காணோம்னு கேக்குறீங்க. அதனால அவர் அமைதியா இருக்காருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இனிவரும் தமிழக அரசியல் களம் குறித்து அடிக்கடி பேசுவோம், அலசுவோம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி மேடம்.